ஆரம்பத்திலிருந்தே முத்துக்குமரன் அவர்களை பார்க்கக்குள்ள ஆரி அப்படின்னா பல பேர் வந்து சொல்வார்கள். அது வந்து எல்லாருக்கும் அமையாது. 4 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆரி அவர்கள் கிடைச்சிருக்காங்க அப்படி என்பதுதான் மக்களோட கருத்து. அந்த சீசன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் போலையும் இப்படியான டாஸ்கள் நடக்கக்குள்ள இப்போ சில பேர் வந்து நாங்கள் தெரியணும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நடிப்பாங்க. ஆனால் அவங்க மக்களிடம் வந்து போய் சேர மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து அவங்களா இருப்பாங்க, கேமுக்கு உண்மையாக இருப்பாங்க, அவங்கள தான் மக்கள் கொண்டாடுவாங்க. அந்த சீசன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த அரக்கர்கள் அந்த டாஸ்கில் அந்த அதில் ராஜாக்கள் வர்சஸ் அந்த அரக்கர்கள் அந்த இதுல எல்லாம் ஆரியவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மக்களிடம் அது கவரப்பட்டிருக்கு, அந்த யதார்த்தம் வந்து கவரப்பட்டிருக்கு. அந்த விதமான ஆட்டத்தை வந்து நம்மளுடைய முத்துவிடம் பார்க்க முடிகின்றது. முத்துக்குமாரன் அவர்களுடைய தரமான சிறப்பான சம்பவம். அந்த முத்து அவர்கள்ட்ட அந்த நடிப்பு இல்லை, போலித்தனம் இல்லை, கேமுக்கு இப்படி பண்ணணும், கண்டென்ட் கொடுக்கணும், இப்படி நின்னா தான் அந்த கேமரா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. சிம்பிளா இதை நம்ம எப்படி சொல்லணும்னா, இப்போ எல்லாம் தெரிஞ்சவன் வந்து பேசாம இருப்பான், நல்லா படிச்சு ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டவன் வந்து பேசாம இருப்பான். இந்த அறகுறையா பண்ணவன் அந்த கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாத இருக்கிறவன் கோமாளித்தனம் அருணை போல அவன் தான் எல்லாம் தெரிகிற மாதிரி இப்படி இருப்பான். ஒண்ணுமே தெரியாது, மண்டைக்குள்ள சரக்கு இல்லாம இருக்கும். அதுக்கு வந்து இன்னும் சீன் போடும் ஜாக்லின் சௌந்தர்யா போல. அது இந்த டாஸ்க்ல வந்து தெளிவா வந்து தெரியுது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபக் அவர்கள் 3 பேட்ஸ்மேன் எடுத்திருந்தாங்க, சாச்சனா மஞ்சரி 2 எடுத்திருந்தாங்க. முத்துக்குமரன் அவர்கள் இது வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேன் எடுக்கலையே அப்படின்னு நினைக்கக்குள்ளதான் ஒரு கல்ல 2 மாங்க அடிச்சாரு. ஜெஃப்ரியோட இது ஏஞ்சல் இதை வந்து எடுத்துட்டாங்க. முத்து அவர்கள் 2 பேட்ச் எடுத்துட்டாங்க, ஜெஃப்ரி அவுட் ஆக்கி. அதுல ஜெஃப்ரி பண்ண நடிப்பு இருக்கு பாருங்க, அது உச்சக்கட்டம். என்ன அப்படின்னா காலையில வந்து தர்ஷிகா வந்து இந்த ஏஞ்சலா இருக்கிற ஜெஃப்ரியை வந்து 130 தோப்புக்கரணமேனோ போட வைப்பாங்க. அது இது வந்து என்ன அப்படின்னா பிக் பாஸ் வந்து ஏஞ்சலா இருக்கிறவங்க அந்த 3 பேரை செலக்ட் பண்ணுங்க, அதுல அவங்களுடைய அந்த ஏஞ்சல் தன்மையை நீங்க வந்து இல்லாம பண்ணணும். அந்த 3 பேட்சையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஞ்சல் இல்லாம போயிடுவாங்க. அதுதான் கேமு. இவங்க பண்ண விருப்பம்னா பண்ணலாம், இல்லைன்னா ஓடலாம். அது அவங்க விருப்பம், சரிங்களா? ஸோ அப்படி இது இண்டிவிஜுவல் கேம். அப்படி இருக்கக்குள்ள தர்ஷிகா வந்து அவருக்கு வந்து கொடுத்தாங்க. அவர் அப்பவே முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்கு அவருடைய ஆட்டம் முக்கியம் இல்லை. அப்ப அவருக்கு ஏஞ்சலா அவருடைய ஆட்டம் முக்கியம். அதே போல தர்ஷிகாவுக்கு இல்ல தர்ஷிகாவோட ஆட்டம் வந்து முக்கியம். அப்ப அவரும் வந்து பண்ணாரு. ஏன் அவர் வந்து பண்ணாரு? அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும், நான் கேம் ஆடுறேன்னு காமிக்கணும். தர்ஷிகா ஏன் கொடுத்தாங்க? நான் டெவிலா இருக்கேன், அப்ப நான் என்னோட கேமை வந்து காமிக்கணும், அவ்வளவுதான் மேட்டரு, சரிங்களா? ஆனா இதுல ஐயோ பாவம் புத்தமன் வேஷம் போடுதுங்க பாருங்க. இந்த அருண், சௌந்தர்யா, ஜாக்லின் இதுகெல்லாம் கேரியட்டது. இதுகளைத்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், வெளியில அனுப்பணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு அங்க வந்து செம காண்டில இருந்தாரு. அப்ப அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட மனசுல ஜெஃப்ரியோட மனசுக்குள்ள இருந்த கோபம் என்னன்னா, இந்த கோவா கேங் இருக்குல்ல, சௌந்தர்யா, ஜாக்லின், இதுங்களாலதான் இவர் வந்து இதுக்கு ஏஞ்சலுக்குள்ள வந்தாரு, சரியா? இதுக்கு வந்து ராயனுக்காக இந்த ஜாக்லின் சௌந்தர்யா பண்ண இந்த ஓட்டிங்ல அருணுக்கும் இவருக்கும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யா பண்ண கேடிகட்ட வேலையாலாம் இவர் வந்தார். இவர் வந்து அந்த கோபம் இவருக்குள்ள இருக்கு, அதுதான் இவருக்கு பெரிய கோபம். இவருக்கு அந்த டீமை விட்டு வந்தது அப்படின்னு கோபம். அப்ப அதுக்கப்புறம் முத்து ஒரு டாஸ்க் கொடுக்கக்குள்ள காண்டாயிட்டான், வெடிச்சிட்டு வந்து அப்படியே காலையிட்டு சட்டையை பிடிச்சிட்டு போ வச்சுக்கொண்டு போறான். யாருக்கு சொன்னது? இன்னும் விட்டே கலைக்க போறோம் அப்படின்னு கேட்கல போறான், சரிங்களா? போயிட்டு இவன் போனா அந்த வருவாங்கல்ல அன்னை தெரேசாவா பேர் வச்சிருக்காங்க நம்ம மக்கள், போலியின் உருவம் ஜாக்லினுக்கு. அதுபோது கோபால் என்ன கோபால் அப்படின்னு நடிக்குது. அது நடிக்க இது வந்து எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு ஜெஃப்ரி உங்களுக்கு நடிக்க தெரியாதா? சாச்சனா கேப்டன்ஸ் வெர்சஸ் கேப்டன்ஸ் இதுல என்ன போய் சொன்னீங்க? எப்படி நடிச்சீங்க? மக்களை இந்த கோவா கேங்ல இருக்க எல்லாருமே டுபாக்கூர், எல்லாருமே ஒருத்தனை மிஞ்சினா ஒருத்தன் டுபாக்கூர். இவனுக்கு பக்காவா நடிக்க தெரியும், சரிங்களா? ஸோ அப்ப இவன் வந்து நடிக்கிறான், அந்த அம்மா நடிக்குது, அந்த அன்னை தெரேசாவோட சிஸ்டரு சௌந்தர்யா அது வருது, அது நடிக்குது. புதுசா ஜாயின் பண்ண ரஞ்சித் அது வருது. அப்படியே ஒரு நடிப்பு மேல, சரிங்களா? அது ஒரு பக்கம் போய்கொண்டு இருந்துச்சு. இவன் சொல்றான், என்ன ஏன் வந்து ஏஞ்சல்ல போட்டீங்க? உங்களால தான் போனேன், நான் டெவில். ஆமாண்டா, நீங்க உண்மையிலே டெவில் தான்டா கோவா கேங்கு, அதைத்தான் நாங்களும் சொல்றோம் அப்படின்னு ஒரு ராமா வந்து போய்கொண்டு இருந்தது, சரிங்களா? ஸோ இதுல வந்து தெரிகிறது என்ன அப்படின்னா, கேமை பிளே பண்றது, இந்த டாஸ்க்ல கேமா உண்மையா பிளே பண்றது நான் வந்து முத்துக்குமரன், தீபக் இவங்களை வந்து நான் சொல்வேன், சரிங்களா? அவங்களுடைய கேம் வேற மாதிரி இருக்கு. சாச்சனா அவர்களும் சைலண்டா அவங்கள கேமை மஞ்சரி சாச்சனா அந்த கேமை வந்து பண்றாங்க, சரியா?
ஸோ இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த கேமில் பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காரு, எல்லாரும் இண்டிவிஜுவல் கேம் பண்ணுங்க, நீங்க உங்களுக்கு என்னத்தை தோணுதோ பண்ணுங்க, அதுக்கு லாபமும் நட்டமும் அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. அவங்கள தடுக்கிற உரிமை இந்த அருணுக்கோ சௌந்தர்யாக்கோ ஜாக்லினுக்கோ இல்லை. இங்க உத்தமர பேசம் போடுறதுக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா? இன்னொன்னு, இந்த ஜெஃப்ரின்றவன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சௌந்தர்யாவோட சேர முதல் 2வது வீக்குக்கு முதல் அவனுக்கு நல்ல பேர் தான் இருந்துச்சு. ஆனா எப்ப இந்த சௌந்தர்யா ஒரு டான்ஸை போட்டு அவனை மயக்கி அவங்ககிட்ட போய் ஒரு சிம்பலி காட்ட பிளே பண்ணிச்சு, என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்கடா, நான் கையை கட் பண்ணிட்டு வெளியில போவியாடா, என்ன தோளுக்கு மேல சாஞ்சி அப்படி பண்ணிச்சோ, அதோட அவனோட கேம் காலி. நான் அப்பவே சொல்லியிருப்பேன், இவ்வளத்துக்கும் அவன் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகும் முதல் அவனை வெறுத்தவங்க தான் இந்த சௌந்தர்யா. அவனை வெளியில போகணும்னு சொன்ன நபர் தான் சௌந்தர்யா. அவனுக்கு ஓட்டுருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் அவன் கூட உறவாடுது, போலியா நடிக்குது. அதே போலதான் இந்த ஜாக்லின் சௌந்தர்யாவோட நட்பு. அது ரெண்டுமே உண்மையா இல்லை, ரெண்டுமே ஒன்னு யூஸ் பண்ணுது, அவ்வளவுதான். அடுத்தது இந்த ராயன், அவனும் அப்படித்தான், சௌந்தர்யாவுக்கு ஓட்டுருக்கு போல போட்டு அவன் வந்து பழகுறான். ஆக மொத்தத்தில் இது கோவா கேங் இல்ல, புள்ளி கேங், போலியான புள்ளி கேங். சரிங்களா? இந்த 4மே 4க்கும் உண்மையா இல்லை. சரியா? ஸோ இதுதான் மக்களை இந்த டாஸ்க் மூலம் நமக்கு தெரிகிறது. பட் முத்துக்குமரன் அவர்கள் அவர் நேர்மையா அவரோட ஸ்டைல்ல அவருடைய கேமை வந்து பண்றாரு. அது பார்க்க ரசிக்கும்படியா இருக்கு, நல்லா இருக்கு. சரியா? இதை ஓகே, இது பார்த்தவர்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.